எப்பயாவது வாப்பாக்கு குளிப்பாட்டி விட்டு இருக்கிறோமா? எப்பயாவது உம்மாவை குளிப்பாட்டி விட்டு இருக்கிறோமா? எப்பயாவது அவர்களின் தலைகளில் எண்ணெய் தேய்த்து விட்டு இருக்கிறோமா? இதெல்லாம் அவர்கள் நமக்காக செய்தது. எங்களுடைய பாதங்கள் பூக்களை மிதிக்க வேண்டும் என்பதற்காக வியர்வையில் தத்தளித்தவர்கள், பல வழிகளை எங்களுக்காக சுமந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுவர்க்கத்தில் வாசல் உங்களுடைய தகப்பன், உங்களுடைய அதாவது சுவர்க்கத்தில் முக்கியமான ஒரு வாசல் உங்களுடைய தகப்பன், அது உடைந்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயதான பெற்றோர்கள் இருந்தும் யார் சுவனம் செல்லவில்லையோ அவர்களின் மூக்கு மண்ணை கவ்வட்டும், மூக்கு மண்ணை கவ்வட்டும். பெரியோரு சான்ஸ். வயசான பெற்றோர், ஹாஸ்பிட்டல் இருக்கிற பெற்றோர் எனக்கு கிடைச்சால், படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் எனக்கு கிடைத்தால், நான் செய்கின்ற மிகப்பெரிய அமலதான் அந்த நேரத்தில் அவர்களை நானே குளிப்பாட்ட வேண்டும், நானே கழிவு விட வேண்டும், நானே சுமக்க வேண்டும் என்பது பெரிய ஒரு பாக்கியம் சகோதரர்களே. என் வாப்பா அம்மா நான் நல்லா இருக்க உயிரோடு கிடைச்சிருக்கிறாங்கிறது பெரிய ஒரு, உங்களுக்கு கிடைத்திருக்கிற பெரிய சொத்து வாகனம் அல்ல, வீடு அல்ல, அதிகாரங்கள் அல்ல, இன்னொரு அம்சங்கள் அல்ல, உங்களுடைய தகப்பனும் தாயும் தான். அதுதான் உங்களின் பெரும் சொத்து என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தாய் தகப்பனை மதித்து நடக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய உள்ளங்கள் குளிரக்கூடிய விதத்தில் நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்க வேண்டும்.